ஓரை பலன்கள் மற்றும் கால அட்டவணை. ஹோரை அல்லது ஓரை என்றால் என்ன? 2½ நாழிகை கொண்ட நேரம். ஒரு நாழிகை 24 நிமிடம். 60 நிமிடம் கொண்டது 1 மணி நேரம். இது அன்றைய சூரிய உதயம் முதல் கணக்கினில் எடுத்துக்கொள்ளப் பெறும். ராசி பொது லக்கணம் 5 நாழிகை கொண்ட நேரம். சமயம் முகூர்த்தம் 1 மணி நேரம் கொண்டது ஆகும். ஓரையாவது மணி நாளொன்றுக்கு 24 ஓரையாம். அதாவது ஓராதிபர் எழுதுவர். ராசி பொது லக்கணம் 5 நாழிகை நேரம். 2½ நாழிகை கொண்ட நேரம். ராசி லக்கணம் ஒரு முகூர்த்த நேரம். லக்கணம் 5 நாழிகை ஓரை பார்த்து செயலினைச் செய்பவன் சிறந்த முறையினில் பலனை பெறுவான். ஓரை வகைகள். ஓரை, ஓரைக்கு அதிபன், சூரிய ஓரை, சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை, சுக்கிர ஓரை, சனி ஓரை ஆகிய ஓரைகளின் சிறப்பு பலன்களை பற்றி இக்கட்டுரையில் காணலாம். ஓரைக்கு அதிபன். லக்னாதிபதி, ராசிக்கு அதிபதி, ஓரைக்கு அதிபதி, ஓரைக்கு அதிபதியான கிரகம். ஓரைகளின் பெயர்கள். 7 கிழமைகளின் பெயர்களில் ஓரை உள்ளது. அவை சூரிய ஓரை, சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை, சுக்கிர ஓரை, சனி ஓரை ஆகியனவாகும். ராகு கேதுவிற்கு ஓரைகள் தரப்பெறவில்லை. சனி போல ராகுவும் செவ்வாய் போல கேதுவும் என நம் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ள பழமொழியால் இக்கிரகங்களினுடைய ஓரையையும் நாம் அறியலாம். சப்த ரிஷிகள் உட்பட அனைத்து பெரியோர்களும் ஓரை பார்த்து செயலினைச் செய்பவனை எளிதில் வெற்றி கொள்ள இயலாது என்றனர். இதனால் கிரகங்கள் வசியமாகின்றன. காலஹோரை பற்றிய விளக்கம். சாதக அலங்காரம். மரணம், விவாகம், மக்களை பெற்று வாழ்ந்திருத்தல், மகிழ்வடைதல், சிறையிருத்தல், தனம் இவைகளைச் செய்யும் அல்லது கொடுக்கும் காலங்களான சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, அங்காரகன் ஆகிய இவர்களுக்கு ஒரு நாளாகிய 60 நாழிகையை ஒவ்வொருவருக்கும் 2½ நாழிகையாக, அதாவது 1 மணி நேரமாக கணக்கிட்டு சொல்ல வேண்டும். அதாவது 24 மணி நேரம் பகிர்ந்தளிக்கப் பெற்றுள்ளது. ஞாயிறு முதல் சனி வரை தொடர்ந்து சூரிய உதயத்தினை கொண்டு முறையாய் ஓரை வரும். அவ்விதம் வரும்போது அன்று எந்த கிழமையோ அந்த கிழமையின் ஓரை முதலில் வரும். உதாரணம், ஞாயிறு எனில் முதலில் வரும் ஓரை சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய். பின்னர் மறுபடியும் இவ்விதமே சுழற்சி முறையினில் வரும். இப்படி பகல் இரவாக உள்ள 24 மணி நேரமும் அந்தந்த கிழமையின் அடிப்படையில் சிறப்பாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஓரைகளின் பலன்கள். சூரிய ஓரை. சூரிய ஓரை சுப காரியங்கள் தொடங்குவதற்கும் செய்வதற்கும் ஏற்றதல்ல. எந்த புதிய அலுவல்களையும் உடன்பாடுகளையும் மேற்கொள்ளக்கூடாது. இந்த ஓரையில் பொருள் காணாமல் போனாலோ யாராவது பிரிந்து சென்றாலோ திரும்புவது கடினம். நீண்ட காலத்திற்கு பிறகு கிழக்கு திசையில் கிடைக்கக்கூடும். சந்திர ஓரை. சந்திர ஓரையில் எல்லாவித சுப காரியங்களையும் செய்யலாம். பெண்கள் தொடர்பான அனைத்து காரியங்களையும் முடிக்க ஏற்ற நேரமாகும். பெண்கள் தொடர்பில்லாத காரியமெனில் அதில் ஏமாற்றம் ஏற்படும். இந்த ஓரையில் பொருள் காணாமல் போனாலோ யாரையாவது பிரிந்து சென்றாலோ திரும்புவது கடினம். அதற்காக செலவிடப்படும் பணம், நேரம் கூட வீணானதே. செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரையில் நல்ல காரியங்களை தவிர்க்க வேண்டும். தீய காரியங்களுக்கு மிகவும் ஏற்றது. ஆபத்தான
மனிதர்களிடமும் அல்லது பயங்கரமான இடங்களிலும் சிக்கியிருந்து அங்கிருந்து தப்புவதற்கு ஏற்ற நேரம் இது. ஆன்மீக விஷயங்கள், சண்டை சச்சரவுகளுக்கான விவாதங்களை பேசி முடிவெடுக்கச் சிறந்தது. இந்த ஓரையில் பாகப்பிரிவினை, ஏமாற்று காரியங்கள், தீ விபத்து, அறுவை சிகிச்சை போன்ற சோக செய்திகள் தொடர்பான கடிதங்களை எழுதலாம். இந்த ஓரையில் பொருட்களோ ஆளோ காணாமல் போனால் தெற்கு திசையில் உடனே கிடைத்துவிடும். அதிக தாமதமானால் கிடைக்காது. புதன் ஓரை. புதன் ஓரையில் எல்லா செயல்களும் செய்வதற்கு ஏற்ற நேரமாகும். புதிய செய்திகளை பற்றி பேசுதல், உடன்பாடுகளை பற்றிய பத்திரம் அல்லது கடிதம் எழுதுதல், கடன்கள் கொடுக்க வாங்க, பிறர் தயவை நாட, சிறு பயணம், கடற்பயணம் மேற்கொள்ள ஏற்ற நேரமாகும். இந்த ஓரையில் காணாமல் போன பொருள் பற்றியோ தவறிய நபர் பற்றியோ அதிக கவலைப்பட வேண்டியதில்லை. கடினமின்றி விரைவில் கிடைத்துவிடும். குரு ஓரை. குரு ஓரை எல்லா விதமான நற்காரியங்களுக்கும் ஏற்றது. கல்வி, தொழில் தொடர்ந்த வேறு எந்த வகை நற்காரியமாக இருந்தாலும் தொடங்கவோ ஆலோசிக்கவோ உகந்த நேரம். ஆனால் சட்டத்திற்கும் நீதிக்கும் புறம்பான தீய காரியங்களுக்கு ஏற்ற ஓரை அல்ல. அத்துடன் கடற்பயணம் அல்லது கடல் விவகாரங்களில் ஈடுபடுவதும் நல்லதல்ல. இந்த ஓரையில் எது காணாமல் போனாலும் வெளியிட்டாலோ போதும் கிடைத்துவிடும். சில நேரங்களில் வெகுமதி அளிக்கப்படும் என்று உறுதியளித்தால் கிடைக்கும். ஆனால் கிடைக்காமல் போகாது. சுக்கிர ஓரை. சுக்கிர ஓரை பெண் தொடர்பான எச்செயல் புரியவும் ஏற்ற நேரம். பெண் பார்க்க, திருமணம் புரிய மிகவும் ஏற்றது. புதிய ஆடை அணிகலன்களை வாங்க அணிய நல்லது. விதை விதைக்க, சிறு பயணங்கள் மேற்கொள்ளவும், மற்ற எல்லா காரியங்களை தொடங்கவும் ஏற்ற நேரமாகும். இந்த ஓரையில் காணாமல் போன பொருளும் பிரிந்து சென்றவரும் மேற்கு திசையில் இருந்து கிடைக்கக்கூடும். 2 வாரங்களுக்கு பின்பே கிடைக்கும். சனி ஓரை. சனி ஓரை பல நல்ல காரியங்களுக்கு உகந்தது அல்ல. புதிதாக எந்த அலுவலையும் தொடங்கக்கூடாது. இருப்பினும் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்படும் தொழில்களை தொடங்க ஏற்ற நேரம். அத்துடன் உயில் எழுதுதல், சட்டபூர்வமான விஷயங்களை படித்தல், குற்றம் புரிந்தவர்களுடன் அல்லது கடமையில் தவறுபவர்களுடன் தொடர்பு கொள்ளுதல் மற்றும் இராணுவம், காவல்துறை உயர் அதிகாரி போன்ற உயர்ந்தவர்களின் நன்மையை நாட ஏற்றது. இந்த ஓரையில் எது காணாமல் போனாலும் கிடைக்காது. அப்படி கிடைக்குமானால் நீண்ட காலம் கழித்து அப்பொருளின் அவசியமே இல்லாதிருக்கும். ஓரை பார்த்து செயலினை செய்பவன் சிறந்த முறையிலெனில் பலனை பெறுவான். இவர்களை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. அந்தந்த கிழமைகளின் சிறந்த பரிகார பலனாகவும் இதனை கொள்ளலாம். அப்போது கிரகங்களின் வாழ்த்தும் நாம் பெறுகின்றோம். எனவே ஓரையின் வழி நாமும் நவக்கிரக பலனினை பெறுவோம்.